இவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அவனுடைய உலகத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாத்தோட தலையிலயும் கியூப் இருக்கு. இவங்க நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய கலர்ஸ மாத்திக்க முடியும். ஆனா அதுவே தான் அவங்களுக்கு பிரச்சனையாவும் இருக்கு. ஒரு நாள் இவன் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது இவனுக்கு ஆப்போசிட்ல ரெட் கியூப் நிக்கிறத பாக்குறான். இந்த உலகத்துல ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நாம அவங்களுடைய கலருக்கு மாறி ஆகணும். சோ இவனுமே அவனுடைய கலரை ரெட் கலர்ல மாத்திக்கிறான். அடுத்த செகண்டே அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்ப ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுனால ரொம்பவும் சந்தோஷப்பட்ட இவன் இன்னொருத்தங்கிட்ட போய் அவனுடைய கலரை ப்ளூ கலர்ல மாத்திட்டு இப்ப அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இதே மாதிரி அடுத்த நாள் எல்லோ கியூப் இருக்கக்கூடியவங்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகலான்னு முயற்சி பண்ணும்போது அவனால சரியா கலரை மாத்த முடியல. அதனால ஃப்ரெண்ட் ஆக முடியாம போயிருது. இதுல வருத்தப்பட்ட அவன் அவனுடைய கியூப்ல எல்லோ கலர் ஸ்டிக்கரை ஒட்டி அதை மறைக்கிறான். அப்படி இவன் மறைச்சாலும் கூட அந்த எல்லோ கியூப் இவங்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகாம ஒதுங்கி போயிருது. இருந்தாலுமே அவனோட முயற்சி விடாம ரொம்ப நேரமா அவன் எல்லோ கலருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவனுடைய கியூப் எல்லாம் கீழே விழுந்துருது. இப்ப கீழே விழுந்தது எல்லாத்தையும் அவன் திரும்ப எடுத்து ஒட்டி வச்சுக்கிறான். ஆனா அவனால நிறத்தை மாத்தக்கூடிய அந்த தன்மையை இழந்துடுறான். இப்ப இதனாலேயே இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இவன் கூட்டத்துல இருந்து தனியாவே இருந்துகிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு நாள் இவனை மாதிரியே இருக்கக்கூடிய ஒருத்தனை பாக்குறான். அவனும் இவன் கூட ஃப்ரெண்டாக ஒத்துக்கிறான். சோ இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க.